நீங்கள் டிஎம்கே வாருங்க, ஏடிஎம்கே வாருங்க, பிஜேபி வாருங்க, காங்கிரஸ் வாருங்க, என்டிகே, டிவிகே, யாராக வேணா இருங்க, பாமக, திருமாவளவன் கட்சி, யார் கட்சியாக வேணா இருங்க. ஆனால் இந்த மொத்த நாடுமே ஏன் மொத்த உலகமுமே சேர்ந்து எதிர்க்க வேண்டிய ஒரு நாடு ஒன்று இருக்குன்னா அது இந்த அமெரிக்கா மட்டும்தான். ஏன்னா இந்த அமெரிக்காக்காரனுக்கு இருக்கிற திமிரும் வாய்க்கொழுப்பும் உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. அவ்வளோ ஒரு வாய்க்கொழுப்பு இருக்கிற நாடு அந்த நாட்டோட தலைவர்களுக்கு இருக்குன்னா அது யூஎஸ்ஏ மட்டும்தான். இந்த ட்ரம்ப் டிவிடி பாய் ஒருத்தர் இருக்கான். அதாவது அவ்வளோ பெரிய நாட்டோட ஒரு ஜனாதிபதியை பற்றி நீ என்ன வந்து மரியாதை குறைவாக பேசுகிறியா அப்படின்னு கேட்காதீங்க. உங்களோட நாட்டை பற்றி அவன் அசிங்கமாக பேசி வச்சுருக்கான், தப்பாக பேசியிருக்கான். அதுக்கான பதில் தான் இது. இந்திய பொருளாதாரமே செத்து போச்சு. அந்த செத்து போன பொருளாதாரம் வச்சுருக்கிற நாட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவங்க உறவாடுற ரஷ்யா பற்றி எனக்கு கவலை கிடையாது. எது பற்றியுமே எனக்கு கவலை கிடையாது. எனக்கு என்னோட 25% வரியை கொடுத்தா தான் நான் இந்த நாட்டில் இறக்குமதி ஏற்றுமதி நான் பர்மிஷனே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குழுப்பாக பேசியிருக்கான். நீ வரி போடு, போடாமல் போ, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு வேகமாக வளர்ந்து வர ஒரு இந்திய நாடு வந்து இருக்கிறதுலே வந்து யங்கஸ்ட்டு பீப்புள் அதிகம் இருக்கிற நாடு எதுனா நம்ம நாடு தான். அதாவது இளமை வயசில் அதிக மக்கள் தொகை இருக்கிற நாடு இந்தியா தான். வேகமாக வளர்ந்து வர நாடு, சீக்கிரமாக வல்லரசாக போகிற நாடு இந்தியா தான். அப்படி ஒரு வளர்ந்து வர நாட்டை பார்த்து கொஞ்சம் கூட பயமே இல்லாமல், கொஞ்சம் கூட கூச்சப்படாமல், தயக்கப்படாமல் உங்களோட பொருளாதாரமே செத்து போச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ வாய்க்கொழுப்பு இருக்கும். இன்னும் எத்தனாயிரம் வருஷத்துக்கு இந்த அமெரிக்காக்காரனுக்கு இந்த உலகம் வந்து அடிமையாக இருக்க போதுன்னு தெரியல. நம்ம நாடு வல்லரசு ஆனதுக்கப்புறம் அது நடக்காது. அது ஆகிறதுக்கு ஒரு 30-40 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒற்றுமையும் ஒரு வேகமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் சீக்கிரமாக வல்லரசு ஆக முடியும். சரி, இப்போ என்ன பிரச்சனைனா இந்த ட்ரம்ப்பு டிவிடி பையன் சொன்னது வந்து எந்தளவு உண்மை பொய் அப்படின்னு அவங்க நாட்டில் தயாரித்த 5 ஏஐ ஆப்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்கலாமா? ஃபஸ்ட்டு அவனுங்க நாட்டு சேட் ஜிபிடி கிட்ட கேட்போம், இந்தியன் எக்கானமி டெட் அப்படின்னு கொஷின் கேட்டால் கழுத்து மேலே ஒரு அடி அடிச்சு நோ த இந்தியன் எக்கானமி இஸ் நாட் டெட், எந்த நாய் சொன்னது அப்படின்னு கேட்குது சேட் ஜிபிடி. இன்ஃபேக்ட் இட் இஸ் குவைட் ஆப்போசிட், இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கானமிஸ் இன் த வேர்ல்டு. அதுதான் உலகத்திலே வேகமான வளர்ச்சியில் இருக்கிற நாடுன்னு சொல்லியிருக்கு. மூடிட்டு போடா ட்ரம்ப்பு. அடுத்தது அவங்க நாட்டோட கோபைலட் ஆப், நாட் ஈவன் க்ளோஸ், இன்ஃபேக்ட் இஸ் ஷோயிங் ரிமார்க்கபிள் ரெசிலியன்ஸ் அண்ட் மொமெண்டம். அதாவது டெட்டாக வரதுக்கு க்ளோஸில் கூட கிடையாது, அது வந்து ஃபாஸ்ட்டாக 4th பிளேஸில் இருக்குது குளோபல் எக்கானமிலன்னு சொல்லுது. நெக்ஸ்ட் மெட்டா ஏஐ. மெட்டா மாமா என்ன சொல்கிறான் பார்ப்போம். இந்தியன் எக்கானமி எப்படா இருக்குது சொல்கிறான் அப்படின்னு கேட்டதுக்கு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, ரைசிங் குளோபல் ஸ்டாண்டிங். மெட்டா மாமாவும் இந்தியா வளர்ந்து வர எக்கானமி தான் சொல்லியிருக்கு. இந்த அடுத்த வாழைப்பழம் வாயில் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு க்ரோ கேப்பும் அதே தான் சொல்லுது. ட்ரம்ப்போட இடது காதில் ஒரு அப்பி 2025 $4.19 trillion ட்ரேட் பண்ணியிருக்காங்க. 2030 இது $7.3 trillion வந்து ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கு. லாஸ்ட்டாக ஜெமினி ஆப் கிட்ட கேட்டதுக்கும் ஜெமினி ஆப்பும் அதே தான் சொல்லுது. மற்ற எல்லா கண்ட்ரியை விட ஜிடிபி வந்து செம க்ரோத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரம்ப் டிவிடி பையனுக்கு நம்ம பதில் என்னன்னா நம்ம அக்கா சொல்லுவாங்க, சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேன், உன் சூத்த சூப்பு போட்டு உனக்கே ஊற்றி விட்டுருவேன், மரியாதையா இருந்து